துயாவியாலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முயற்சியின் முழுமை வெற்றி, இரவின் முழுமை விடியல், பெண்ணின் முழுமை தாய்மை, தாய்மையின் முழுமை அன்னை மரியா. எம் அன்பு இறை மக்களே, இன்றைய நாள் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசிரை பெற்று செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்திரா நகர் இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு முதல் கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்னிமரியாளுக்கு நமது திரு அவை இறைவனின் தாய் என்ற அடைமொழியிட்டு கன்னிமரியாளை இறைவனின் தாயாக நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இன்று கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. ஏவாளை ஏமாற்றிய அழகை அளிக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாம் ஏவாள் நம் அன்னை. இறைவனின் மீட்பு திட்டத்தில் இயேசுவுடன் பயணிக்க தன் பயணத்தை கம்பீரமாக தொடங்கியவள் இறையன்னை. ஆண்டவர் இயேசுவை தன் வயிற்றில் சுமந்த முதல் நற்கருணை பேழை நம் அன்னை மரியாள். இத்தகைய நற்பேறு பெற்ற அன்னை மரியாளுக்கு இறைவனின் தாய் என்ற பெயரிட்டு பெருவிழாவாக்கி கொண்டாடி கௌரவிப்பது சால சிறந்தது, மிகவும் பொருத்தமானது. நமக்கு ஒரு தாய் இருக்கிறாள், நாளும் நம்மை காப்பாள் என்ற உணர்வில் அன்னையின் கரம் பிடித்து அன்னையின் வழி நடந்திட, அன்னையின் இறையாசிரை பெற்றிட பக்தியுடன் இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் பெரிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளாங்கண்ணி மாதா திருவிழாவினுடைய 3ஆம் நாள் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியம் உங்களுக்கு அருட்தந்தையர்கள் அருட்கணியர்களோடு இணைந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியானது குழந்தைதாசன் செல்வமேரி பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப நன்றியாகவும், ரால்பு பிறந்தநாள் நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், நல்ல வேலை வாய்ப்புக்காகவும், சகாய் ஜோசப் ராஜா, ஜார்ஜ் அபிலாஷ் இவர்களுக்கு நினைத்த நற்காரியங்கள் நிறைவேற வேண்டுதலாகவும், குழந்தை பெற வேண்டியும், ஞான ஜெயசீலன் குடும்பத்தினுடைய நன்றியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய உடல் நலன்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து நலன்களால் வளங்களால் நிறைத்து வழி நடத்த வேண்டும் என்று திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அதோடு வின்சென்ட், அந்தோணி சபரிமுத்து, ஞான பிரகாசி இவருடைய ஆண்களை மாற்றிக்காவும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தபொழுது செய்த அவர்கள் பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு முழுமையாக மன்னிப்பு அளித்து அவர்களுக்கு நித்திய பேரின்பு வாழ்வை தந்துள்ள வேண்டும் என்று திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அதோடு இன்றைக்கு 3ஆம் திருவிழாக இன்று இந்திரா நகர் இறை மக்கள் திரு யாத்திரையாக வந்து இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே இந்திரா நகர் இறை மக்களுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும், மகிழ்ச்சியும், நிறைவையும், பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தையும், ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தையும் புனித வேளாங்கண்ணி மாதாவினுடைய பரிந்துரையின் பேரில் இறைவன் நிறைவாக அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அதோடு பல்வேறு வேண்டுதல்களோடு இந்த நவ நாட்களிலே திரு யாத்திரையாக வந்து இந்த ஆலயத்திலே இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய நற்கருத்துக்களுக்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். புனிதமான இந்த திருப்பலியில் தகுதியான விதத்திலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருளை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், தவறுகள், குற்றப்பறைகள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு தகுதியான முறையில் இந்த பலிகளை நாம் பங்கெடுப்போம். எல்லாம் இறைவனிடமும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறைதிருவாக்கியங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மறைய நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்திசேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பை வானது சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.